அனைவருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும், நம்மளோட சொல்ற சொற்கள விட, நம்ம செய்ற செயல்கள் தான் அவங்களோட மனசுல நெறைய தாக்கங்கள ஏற்படுத்தும். "இத நீ செய்யாத, அத பண்ணாத" அப்படின்னு சொல்றத விட, "அது பண்ணா உனக்கு என்ன நடக்கும்?" அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு செயலால புரிய வச்சோம் அப்படின்னா, நம்ம சொல்ற வார்த்தைகள விட ரொம்பவே சுலபமா அது அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். இயல்பாவே பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறதோ, இல்ல வேற எந்த தவறான செயல் செய்றதோ செய்யக்கூடாது அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம நினைவுல இருக்கும். அதுபோல ஒரு குழந்தை முன்னாடி ஒரு அப்பா செய்யற செயல் அந்த குழந்தையோட எண்ணத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. அதே அப்பா தன்னோட தவற புரிஞ்சுக்கிட்டு அதை சரி செய்யும் போது மகனோட சந்தோஷம் பல மடங்கு உயருது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த கதையில பார்க்க போறோம். ஒரு அழகான கிராமத்துல ராமு அப்படிங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வராரு. அவங்க மனைவி, அவனோட ஒரு குழந்தை, அவனோட அப்பா வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்பவே சிறிய குடும்பமா இருந்தாலும் அளவில்லாத சந்தோஷத்தோட அவங்க அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலையில விவசாய நிலத்துக்கு போயிட்டு விவசாயம் செஞ்சு கொண்டு வர வருமானத்தை வச்சுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட மனைவி மீனா வீட்ல இருந்து ரொம்பவே பொறுப்பா அவங்க வீட்டை கவனிச்சுக்கிறாங்க. அவங்களோட மகன் சின்னா ரொம்பவே சுட்டித்தனமான வெகுளியான ஒரு பையன். வழக்கம் போல அந்த ஒரு நாள் எல்லாரும் காலையில எந்திரிச்சு அவங்க வேலைய செஞ்சுட்டு தன்னோட வேலைய பார்க்கறதுக்காக வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ மனைவி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ராமு வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா, அவங்களோட மகன் எல்லாரும் வந்து சாப்பிட உட்கார்ந்துக்கிறாங்க. ராமுவோட மனைவியும் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு அருகிலேயே உட்கார்ந்துக்கிறாங்க. திடீர்னு அப்பாக்கு தலையில புரையேற ஆரம்பிச்சிருது. அவர் இருமும்போது அந்த சாதம் பருக்கைகள் எல்லா இடத்துலயும் இறைய ஆரம்பிச்சிருது. இது அவங்களுக்கு ரொம்பவே அருவருப்பா உணர ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து அந்த பெரியவருக்கோ ரொம்ப கஷ்டமா போயிடுது. கூனி குறுகி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மருமகளோ திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னப்பா கொஞ்சம் கூட பொறுப்பா சாப்பிட மாட்டீங்களா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முகத்துல அடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ராமுவும் இத பெருசா எடுத்துக்காம அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் ராமு ஒரு மரத்தால் ஆன ஒரு தட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்து அப்பா கையில கொடுத்து, "அப்பா இனிமேல் இந்த தட்டுல இந்த இடத்துல தான் உட்கார்ந்து சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட ஒரு மூலைய கை காமிக்கிறாங்க. இத கேட்டதும் ராமுவோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இருந்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாரு. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ராமுவோட மகனும் ரொம்ப கஷ்டப்படுறான். என்னடா தாத்தா கூட நம்ம எப்பவுமே இயல்பா சிரிச்சு விளையாடிக்கிட்டு சேர்ந்து சாப்பிடுவோம். ஆனா அப்பா இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவன் தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு அவனோட செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட மனசுல அத ஆழமா அவனால எடுத்துக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறான். அவன் ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் தன்னோட தாத்தா கிட்ட போய், "தாத்தா நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அந்த தாத்தாவோ, "இல்லப்பா அப்பா சொல்லிட்டாங்க, நான் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இந்த தட்டுல தான் சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆணித்தனமா மறுத்துறாரு. இது அவனுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு சில நாட்கள் கழிச்சு அவன் தானும் போய் ஒரு மரத்தால் ஆன தட்டு செஞ்சுட்டு இருக்கான். இத பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போயிடுது. "என்னப்பா செஞ்சுட்டு இருக்க இப்போ நீ?" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "உங்களுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பா ஒரு நாள் வயசாகும். அன்னைக்கு நீங்க இன்னைக்கு தாத்தாக்கு கொடுத்த மாதிரியான தட்டு செஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்து தனியா உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் இல்லையா? அதுக்காக நான் இன்னைக்கே இந்த தட்டு செய்யறேன்" அப்படின்னு சொல்லி ரொம்பவே இயல்பா அந்த வார்த்தைய அந்த பையன் சொல்றான். இத கேட்ட உடனே ராமுவுக்கு பளீர்னு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத ராமு அப்பதான் உணர்றாரு. ரொம்பவே வேகமா ஓடி போய் தன்னோட அப்பாவை கட்டிப்பிடிச்சு, "நான் ரொம்ப பெரிய தவறு செஞ்சுட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா இந்த நாள்ல இருந்து உங்களோட கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னைக்கும் நான் உங்களை பிரிச்சு பார்க்க மாட்டேன். இதே சூழ்நிலை நாளைக்கு எனக்கு வந்ததுன்னா நீங்க பட்ட மாதிரியே நான் கஷ்டப்பட்டிருப்பேன். அதை என்னோட மகன் எனக்கு ரொம்பவே தெளிவா உணர்த்திட்டான்" அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இத பார்த்துட்டு இருந்த அவங்க மருமகளுக்கும் ரொம்பவே குற்ற உணர்வா போயிடுது. அவங்களும் போய் தன்னோட மாமனார் கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. அன்னையிலிருந்து அந்த குடும்பமா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க கடைசி நாட்கள் வரைக்கும். இன்னைக்கு இருக்கிற ரொம்பவே வேகமான உலகத்துல எல்லாருமே ரொம்ப சாதாரணமா மத்தவங்களோட உணர்வுகளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம வேகமா ஓடிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இதே நாட்கள் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப வெகு தொலைவு இல்லை அப்படிங்கறத நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்குதான் முழுமையான நிம்மதியோட நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியும். அதே போல நம்மளோட குழந்தைங்களுக்கு எதுவுமே சொற்களால சொல்றதை விட செயல்களால
செயல்களால சொல்லி கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில பசுமரத்தாணி போல மனதுல பதிய வச்சு அவங்களோட வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கிறதுக்கு பெற்றோர்களோட ஒவ்வொரு செயலும் ஊக்குவிக்கிற வகையில தான் இருக்கணும். எந்த சொல்லுமே அவங்களுக்கு ரொம்ப எளிதில புரியவும் புரியாது. அவங்க மனசுல நிக்கவும் நிக்காது. இதே உங்களோட செயல்களால நீங்க பதிய வச்சீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிறத விட ரொம்பவே ஆணித்தனமா அவங்களோட மனசுல எப்பவும் பதிஞ்சிருக்கும். நன்றி.